அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ உளவியல் அறிஞர்களும் அவர்களது கண்டுபிடிப்புகளும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அறிஞர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டோம், அவர்களுடைய பிறப்பிடம், ஒரு சிலருக்கு அந்த பிறப்பிடம் இருக்கும், அது கொடுத்துருக்கேன். அவர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க அதையும் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இதிலேருந்து கொஷின் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்ருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்சில் யாராவது ஜாயின் பண்ணணுன்னு ஐடியா இருந்தால் நம்முடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோடைய ஸ்டார்டிங்கில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். பார்த்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பியாஜே. இந்த பியாஜே எந்த நாட்டில் பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சர்லாந்தில். பியாஜே பிறந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சர்லாந்து. இவர் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னாக்கா அறிவு வளர்ச்சி பற்றியது. அப்போ அறிவு வளர்ச்சி பற்றி கண்டுபிடித்தது, அறிவு வளர்ச்சி பற்றி யார் கூறியது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா பியாஜே. எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுவிட்சர்லாந்தில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எப் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா கவனம். அப்போ கவனத்தை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட், ஒரு உளவியல் அறிஞர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சிக்மண்ட் ஃப்ராய்டு. அப்போ சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ன சொல்லுவோம்னா நவீன உளவியலின் தந்தை. சிக்மண்ட் ஃப்ராய்டு பார்த்தீங்கன்னாக்கா நவீன உளவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்காரு, கனவுகள் என்ற ஆய்வு நூல். அந்த கனவுகள் என்ற ஆய்வு நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கனவுகள் ஆய்வு நூல் யார் எழுதுந்தான்னு கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நவீன உளவியலின் தந்தை யார் அப்படின்னும் கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எப்பிங்காஸ். எப்பிங்காஸ் இவர் பார்த்தீங்கன்னாக்கா நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதி வெளியிட்டவர். எப்பிங்காஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நினைவாற்றல் என்ற நூலின் முதல் பிரதி வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பிங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கோக்லர். உட்காட்சி மூலம் கற்றல். உட்காட்சி மூலம் கற்றல் அப்படின்ற அந்த கருத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோக்லர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா மங்கியை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் பண்ணவர், குரங்கை வச்சு ரிசர்ச் பண்ணவர். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கார்ல் யூங். அப்போ கார்ல் யூங் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அகமுகன் புறமுகன் இயல்புகளை விளக்கியவர். அகமுகன் புறமுகன் இயல்புகளை விளக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கார்ல் யூங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கற்றல் படிநிலைகள். அப்போ கற்றல் படிநிலைகளை பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் காக்னே. கற்றல் படிநிலைகள் பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா ராபர்ட் காக்னே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூஸ் டக்மான். ஆசிரியர் தர அளவுகோல். ஆசிரியருடைய தர அளவுகோலை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூஸ் டக்மான் அப்படின்றவர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ஃப்ரெட் பினே. இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னாக்கா பிரெஞ்சு. ஆல்ஃப்ரெட் பினே பிறந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா பிரெஞ்சு. இவர் பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணறிவு பற்றிய ஒற்றை காரணி கொள்கை. நுண்ணறிவு பற்றிய ஒற்றை காரணி கொள்கையை சொன்னது யார் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் பினே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பியர்மேன். இவர் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை காரணி கொள்கை. ஸ்பியர்மேன் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை காரணி கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தஸ்டன். தஸ்டன் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா குழு காரணி கொள்கை. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி மெண்டல் எபிலிட்டிஸ் தியரி அப்படின்னு பேர். பிரைமரி மெண்டல் எபிலிட்டிஸ் தியரி. அப்போ குழு காரணி கொள்கையை சொன்னது யார் அப்படின்னாக்கா தஸ்டன் அப்படின்றவர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தாண்டைக். அவர் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா பல் காரணி கோட்பாடு. தாண்டைக் சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா பல் காரணி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். பல் காரணி கோட்பாடு யார் சொன்னது? தாண்டைக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு. நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கில்போர்ட். நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு சொன்னது யார்? கில்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு. நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு சொன்னது பார்த்தீங்கன்னாக்கா H.E. கேரட்.
நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாடு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தாக்கா H.E. கேரட் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டு வந்து பண்ணாக்கா பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. ஸோ பன்முக நுண்ணறிவு கோட்பாடை பற்றி சொன்னது யாருன்னா ஓவார்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து பண்ணாக்கா அமெரிக்காவுடைய ஆவார்ட் பேராசிரியர், ஆவார்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர். எந்த எண்ணா 1983. இவர் சொன்னது தான் வந்து பண்ணாக்கா பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பண்ணாக்கா அறிஞர்களும் அவர்களது கண்டுபிடிப்புகளும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.